சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை கடந்த எபிசோடில் நாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு 2வது பகுதி, அதாவது நாகமான், சீரியா படை தளபதி நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டார், எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டதும் அந்த விஷயத்தை குறித்து முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி தான் 2ஆம் பகுதியாய் வந்திருக்கிறது. நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்து காணிக்கை கொடுக்கிறார், நன்றி காணிக்கை. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி எதுவுமே தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எதற்காக? ஊழியக்காரர்கள் அப்படி என்றால் காணிக்கை வாங்கக்கூடாதா? ஒரு நன்றி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை கொண்டு வந்தால் கூட அதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமா என்கிற ஒரு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அப்படியல்ல, என்னுடைய மனம் அதன் பேரில் இல்லை என்று அவர் காட்டுவதற்காக வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுப்பது ஊழியர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அல்ல, அது தேவனை கனப்படுத்தும்படி கொடுக்கிற காணிக்கையாகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எந்த ஊழியருடைய வாயிலிருந்து கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் காணிக்கை அனுப்புவது சிறந்ததுதான். இவர் நன்மையை பெற்றுக்கொண்டார் அந்த தேவ ஊழியரிடத்திலிருந்து. ஆகவே சுகத்தை பெற்றுக்கொண்டவுடன், நன்மையை பெற்றுக்கொண்டவுடன் அவருக்கு காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், வேண்டாம் என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற கேயாசி, எலிசாவினுடைய வேலைக்காரர், எலிசாவினுடைய அசிஸ்டன்ட், அவருக்கு என்னையா பழக தெரியாத மனுஷனா இருக்கிறாரு, காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தா வேண்டாம் என்று சொல்லுகிறாரே என்று அவன் மனதெல்லாம் அதிலேயே நின்று விட்டது. ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பித்து விட்டது. அவர் என்ன செய்தார் என்று சொல்லுவதுதான் இந்த 2ஆம் பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணை. பாருங்க, அதுக்கு கடவுள் மேல வேற ஆணை. ஏன் எஜமான் வாங்கல, பரவாயில்ல, நான் அவன் பின்னாலே ஓடி எதையாவது உன்னை வாங்கிட்டு வந்துடும் என்று சொல்லி அவர் செல்லுகிறார். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவரே ரதத்திலிருந்து இறங்கி வேகமாய் போய் சுக செய்தியா, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாராம். இவர் சொல்லுகிறார், சுக செய்தி தான், இப்பதான் 2 பேர் எங்க எஜமானை பார்க்க வந்தார்கள், அவர்களுக்கு கொடுப்பதற்காக உங்களிடத்திலிருந்து வாங்கி வரும்படி எஜமானர் அனுப்பினார். என்ன ஒரு பொய் பாருங்க. அதற்கு அவன் சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். எஜமான் எந்த எஜமான் அனுப்பினார்ன்னு தெரியல, எலிசா அனுப்பல. இவனை ஒன்று ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது பொருளாசைக்கு சொந்தமான ஒரு எஜமான், பொருளாசை என்கிற எஜமான், பண ஆசை என்கிற எஜமான், அந்த எஜமான் அனுப்பினார், எலிசா அனுப்பவில்லை. ஸோ நாகமான் வந்து ரொம்ப சந்தோஷமா, ஐயோ அதை ஏங்க இவ்வளவு தயங்கி கேட்கிறீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கொடுக்கிறார். பிறகு எதுவும் தெரியாதது போல் கேயாசி வந்து எலிசாவினுடைய வாசலிலேயே நின்று கொள்ளுகிறார். பாருங்க, அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே கொண்டு போய் வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். எதுவும் நடக்காதது போல. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி. இப்போ உடனே அவர் கேட்டாராம், கேயாசியே எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டார். இவர் பதில் சொல்றாரு, தன்னுடைய எஜமான் தீர்க்கதரிசி என்று தெரியாதபடி எங்கும் போகவில்லை, இங்கே தான் இருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா?
பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? நீ போனையே, நாகமான் தன் ரதத்திலிருந்து இறங்கி உன்னிடத்தில் ஓடி வரும்போது உன் மனசுக்குள்ள உள் மனசுக்குள்ள என்னை குறிச்சு ஒரு பயம் ஓடிச்சே. அப்ப நான் உன் மனதில் வந்து போகவில்லையா? எங்கேயுமே போகவில்லை, நான் இங்கேதான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று பொய் சொல்லுகிறாயே என்று நடந்ததையெல்லாம் நேரில் பார்த்ததை போல சொல்லிவிட்டார். அதனால ஒரு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம், நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பிறகே நீ பொருளாசை நிமித்தம் ஓடி அவனிடத்திலிருந்து சில காரியங்களை பெற்றுக்கொண்டாய். குஷ்டரோகத்தை இப்பொழுது நீ வாங்கிக்கொள். அவனிடத்தில் இருந்த குஷ்டரோகம் உனக்கும் பாருங்களேன், உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். எப்பொழுதுமே பெரியவர்கள் பெற்றோர்கள் மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை தேடினால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய் இருந்தால், வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய சந்ததியை தேவன் நினைக்கிறவராய் காணப்படுகிறார். நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்படி என்றால் நான் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் அதை மறந்து தெரிந்தால் என் சந்ததி தேவன் மறக்கிறார். என் சந்ததிக்கு நான் எதை வைத்து போகிறேன்? நான் தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் என் சந்ததிக்கு நான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வைத்து போகிறேன். இங்கே பாருங்கள், கேயாசி பொருள் ஆசையின் நிமித்தம் தேவையற்ற ஒரு காரியத்தை செய்து சந்ததிக்கே குஷ்டத்தை வாங்கி கொடுத்து விட்டார். எவ்வளோ ஒரு மோசமான காரியம். சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் செய்கின்ற செயல், நாம் சிந்திக்கிறவைகள், நாம் தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இவைகள் எல்லாம் நம் சந்ததிக்கு போகிறது, நம் சந்ததியை ஆசீர்வதிக்கிறது அல்லது நம் சந்ததியை பாதிக்கிறது. நாம் எதை நம் சந்ததிக்கு கடத்துகிறோம் என்பதில் இன்றைக்கு கவனம் செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஒரு ஊழியனுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் நீர் பதிய வைத்தே அதை நாங்கள் சிந்தையில் நிறுத்தி செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.